அப்பாவின் 2ஆம் நாள் காரியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் மனோஜ். ஈர துணியையும் துண்டையும் பிழிந்து கொடியில் காயப்போட்டுவிட்டு தன் ரூமிற்குள் நுழைந்தவன் திடுக்கிட்டான். அவனுடைய மனைவி தன் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து காரணம் புரியாமல் அவளை ஏறிட்டான். மனோஜ், இன்று இரவு நாம் புறப்படணும். எத்தனை மணிக்கு பஸ்? அதுக்குள்ளே வா. 10 நாள் காரியம் முடியட்டுமே வசந்தா. புரியாமல் பேசாதீங்க. நான் தான் வரும்போதே சொன்னேனே, லீவு அதிகம் எடுக்க முடியாதுன்னு. அதோட அப்பாக்கார ஆகி 2 நாளாக ஓடிட்டு நான் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன்? துக்கம் கேட்க வரவங்க என்னையும் உன்னையும் தானே பார்க்க வருவாங்க. அதான் நீங்களும் அம்மாவும் இருக்கீங்களே. நான் ஒரு பொறுப்புள்ள பேங்க் ஆஃபீஸர். இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவு போட்டுட்டு உட்கார முடியாது. எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கொஞ்சம் விசாரித்து வைங்க. இன்னொரு விஷயம் வசந்தா, அப்பா இருந்த வரையில் அம்மா இந்த கிராமத்திலே காலை தள்ளிவிட்டாங்க. இனிமே வயதான நேரத்தில் துணை இல்லாமல் அம்மா தனியாக இங்கே இருக்க முடியாது. அதனால் அதற்கு என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் வேலையை விட்டுட்டு அம்மாவோட தங்க போகிறீங்களா? ஏளனமாக கேட்டார். அது இல்லை வசந்தா, 10 நாள் காரியம் முடிஞ்சதும் அம்மாவை நம்மோட தான் வச்சுக்கப்படி இருக்கும். அம்மாவுக்கு உறவுன்னு சொல்லிக்க வேறு யார் இருக்கா என்னை விட்டா? இதை பாருங்கள், என்னால் இதுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உங்கள் அம்மா பழைய காலத்து மனுஷி, ஏதாவது தொணன்னு இருப்பாங்க. என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஏன் இந்த கால் கட்டு? பேசாமல் தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சுருவோம். அதுதான் அவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அப்படி தனியாக வைக்கிறதுக்கு அவங்க இங்கே இருக்கலாமே வசந்தா. உள்ளூர்லேயே வைக்கிறது எப்படி, வெளியூரில் வைக்கிறது எப்படி? ஏதாவது ஒன்றுனா சடான்னு போய் பார்க்க முடியும். ஒரு வேலைக்காரியை வீட்டோடு வச்சுட்டா போச்சு. அதற்கு மேல் இதை பற்றி பேசி பலன் இல்லை என்பது அவனுக்கு நன்றாகவே புரியும். அடக்கு இல்லை என்றால் அடங்கு என்ற தத்துவம் அறிந்தவன் மனோஜ். அன்று இரவே வசந்தா சொன்னபடி சென்னை கிளம்பிவிட்டார். கேட்டவர்களிடம் எல்லாம் ஏதோ சொல்லி சமாளித்தார் மனோஜ். 10 நாள் காரியம் முடிந்தது. அம்மாவை சம்மதிக்க வைத்து தன்னோடு அழைத்து சென்றான் மனோஜ். வேண்டா வெறுப்பாக மாமியாரை உபசரித்தாள் வசந்தா. இரவு மனோஜிடம் சொன்னார், நான் சொன்னபடி மாம்பழத்தில் ஒரு வீடு பார்த்துருக்கேன். உங்கள் அம்மாவை நல்ல நாள் பார்த்து அங்கே கொண்டு வச்சிருவோம். ஏன் நம்ம ஏரியாலேயே இடம் கிடைக்கலையா? அவ்வளோ தூரத்தில் துணைக்கு யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நம்மக்கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சாலே அஞ்சலை. அவள் சும்மா தான் இருக்கிறாளாம். அவளை இன்னைக்கு பார்த்து பேசிடுறேன். பணத்தை விட்டெறிஞ்சா எவ வரமாட்டா. ஆஃபீஸ்க்கு நேரமாகுது, நான் வரேன் மனோஜ் சொல்லிக்கொண்டே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தாள் வசந்தா. அவள் போனதும் மனோஜ் அம்மாவிடம் சமையல் செய்து ஃப்ரிட்ஜில் இருப்பதை காட்டினான். கதவை சாத்திக்கொள்ள சொன்னான். ஏதாவது தேவை என்றால் பக்கத்து வீட்டு மாமியிடம் கேட்க சொன்னான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மாலை அஞ்சலியை தேடி சென்றாள் வசந்தா. அடடே, என்ன கண்ணு இம்மா தூரம்? என்ன விஷயம்? வா, உள்ளே வந்து குந்துன்னு சொல்லக்கூட வீட்டில் ஒரு நல்ல பாய் கூட இல்லை. அஞ்சலை, நான் இப்போ உட்கார வரல, ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். பீடிகை போட்டால் வசந்தா. என்ன கண்ணு, விஷயத்த சொல்லு. என் மாமனார் இறந்துட்டாரு. மாமியார் ஊரில் தனியாக வைக்க முடியாது. அவங்களுக்கு துணையா உன்னை வீட்டோடு இருக்க முடியுமான்னு கேட்க தான் வந்தேன். அஞ்சலை, என்னம்மா விளாட்டு பண்ணுறியா? உன் கிராமத்துக்கு என்ன போக சொல்கிறியா? இல்லை அஞ்சலை, மாமியாருக்கு மாம்பழத்திலே ஒரு வீடு பார்க்க போகிறேன். அதுக்கு தான் துணையாக உனக்கு இருக்கிற வசதிக்கு ஏம்மா வயசானவங்களை தனியாக வைக்கணும்? உங்கள் வீடு தான் பெருசாச்சே. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு காவலாக இருந்துட்டு போகட்டுமே. அது சரிப்படாத அஞ்சலை. அவங்க ஆச்சாரம் பார்க்குறவங்க. அதோட எட்டி இருந்தால் தான் எல்லோருக்கும் நல்லது. இதெல்லாம் அப்புறம் விளக்கமாக பேசிக்கலாம். நீ எப்போ வர? மன்னிச்சிடுமா, எனக்கு தோதுப்படாது அஞ்சலை. சம்பளத்தை பற்றி யோசிக்காத. 3 வேளை சாப்பாட்டோட நீ கேட்குற பணத்தையும் நான் தரேன். அதுக்கு இல்லைம்மா, பணம் என்ன பணம்? மனுஷங்களை விடவா பெருசு? மனம் இருந்தால் பணத்தை சம்பாரிச்சிடலாம். நான் அதுக்காக சொல்லலை. பிறகு என்ன யோசனை ஆச்சல? இந்த குடிசைக்குள்ளே வந்து சித்தப்பாரு கண்ணு அழைத்து போனாள். அவளை காட்டிய இடத்தை பார்த்து திகைத்து போனாள் வசந்தா. கால்கள் சோம்பி போன ஒரு 8 வயது சிறுவன் ஒரு அழுக்கு பாயில் முடங்கி கிடந்தான். உனக்கு தான் புள்ள இல்லையே அஞ்சலை, இது யாரு? இது என் வீட்டுக்காரோடைய சின்ன வீட்டு புள்ள. பாவி மகன், கைகால் விளங்காத இவனை என்னன்னு கேட்குறதுக்கு இல்லை. பெத்த பிள்ளையாச்சே,
நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவனை தூக்கி எறிஞ்சிட்டா. என் புருஷனால் எந்த பிரயோஜனம் இல்லாட்டியும் என்னால் அப்படி இருக்க முடியலம்மா. கைகால விளங்காதவனை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்குது. ஏதோ இவன் வயிற்றுக்கும் என் வயிற்றுக்கும் போதுமான அளவுக்கு 4-5 வீடு கிடச்சிருக்கு. இது போதும் எனக்கு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அற்பமாக புழுவை விட கேவலம் மதித்த வேலைக்காரி புல் பூண்டாய் சீப்பாய் நினைத்த அஞ்சலையா இத்தனை மனித நேயத்தோடு பேசுகிறாள். அவள் வார்த்தைகள் வசந்தாவை சாட்டையால் விளாசுவதை உணர்ந்தாள். கூனி குறுகி போனாள். படிக்காதவளுக்கு உள்ள மனித நேய கூட தன்னிடம் இல்லாமல் போனதை நினைத்து வருந்தினாள். தன்னை மணந்தவனின் தாயை சுமையாக நினைத்தோமே. பண்பில் பெருந்தன்மையை எத்தனை உயர்ந்து விட்டாள் அஞ்சலை. அஞ்சலை, இந்த 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 பணத்தை வாங்கி என்னை கூறி 50 ரூபாய் எடுத்து நீட்டினாள் வசந்தா. எதுக்குமா இதெல்லாம்? உன் அன்பு ஒன்றும் போதுமா என்று சொன்னாலும் வசந்தா வற்புறுத்த அஞ்சலை பணத்தை வாங்கி கொண்டாள். விடைபெற்று கொண்ட வசந்தாவின் மனதில் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. வீட்டுக்குள் நுழைந்த வசந்தாவிடம் கேட்டான் மனோஜ். என்னாச்சு வசந்தா? அஞ்சலை ஒத்துக்கொண்டாளா? கவலையோடு கேட்டான். அதுக்கு அவசியமில்லை. அம்மா நம்மோட இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது என்று சொல்லியபடியே இரவு சமையலுக்கு ஆயத்தமானாள் வசந்தா. மனைவியின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் புரியாத மனோஜ் மகிழ்ச்சியில் வாயெடுத்து நின்றான். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.